சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. பக்கிங்ஹாம் கால்வாயில் வாட்டர் மெட்ரோ திட்டம் செயல்படுத்த திட்ட அறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரியிருக்கிறது CMRL நிறுவனம். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. சென்னையில வாட்டர் மெட்ரோ சேவையை கொண்டு வருவது தொடர்பாக சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமத்தின் தரப்புல கடந்த ஆண்டு ஆய்வுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து அதற்கான பரிந்துரை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த திட்டம் தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க முடிவு செய்து ஒப்பந்த புள்ளிய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா வாட்டர் மெட்ரோ திட்டம் அமைப்பது தொடர்பாக அடுத்தடுத்து பல்வேறு துறைகளுடைய ஆலோசனைகள் நடைபெற்ற நிலையில் தற்போது அதற்கான டெண்டர் என்பது வெளியிட்டு மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. எண்ணூரில் இருந்து நேப்பியர் பாலம் வழியாக மாமல்லபுரம் வரை சுமார் 53 கிலோமீட்டருக்கு பக்கிங்ஹாம் கால்வாயில படகு போக்குவரத்து, அதாவது வாட்டர் மெட்ரோ திட்டத்தை கொண்டு வர திட்டமிடப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமா முட்டுக்காடிலிருந்து நேப்பியர் பாலம் வரைக்கும் 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாட்டர் மெட்ரோ திட்டம் அமைக்க பரிந்துரை என்பது செய்யப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து தற்போது எண்ணூரில் இருந்து மாமல்லபுரம் வரை முழுமையாகவே 53 கிலோமீட்டருக்கு இந்த வாட்டர் மெட்ரோ திட்டத்தை கொண்டு வருவதற்கான அந்த திட்ட அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டு ஒப்பந்த புள்ளி என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கேரள மாநிலம் கொச்சியில வாட்டர் மெட்ரோ சேவையை மத்திய அரசு நிதி பங்களிப்புல அந்த மாநில அரசு செயல்பட்டு வருகிறது. அதே போல கொச்சியை போல சென்னையிலும் இந்த வாட்டர் மெட்ரோ சேவையை கொண்டு வருவதற்காகவும் அதற்கான சாதக பாதகங்களை ஆராய்ந்து திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக தற்போது இந்த ஒப்பந்த புள்ளி என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தமட்டில் 1877 ஆண்டு பக்கிங்ஹாம் கால்வாயில கடல் மட்டத்திற்கு கீழே 2 அடியில ஆங்கிலேயர்கள் டோல் சிஸ்டம் அமைத்து படகு சேவையும் அதற்கான கட்டணத்தையும் வசூலித்து வந்தாங்க. காலப்போக்கில் நகரமயமாக்கல் காரணமா பக்கிங்ஹாம் கால்வாய் சாக்கடை கழிவுகள் சேர்க்கக்கூடிய இடமா மாறி போயிருக்குது. பெருமழை பெருவெள்ளத்துல வெள்ள நீர் கடல்ல கலக்கக்கூடிய ஒரு முக்கியமான கால்வாயாக இந்த கால்வாய் இருக்கிறது. சாக்கடை கழிவுகள் சேர்வதால கடல் மட்டத்தில் இருந்து 2 மீட்டர் வரைக்கும் மணல் கசடுகளாக பக்கிங்ஹாம் கால்வாய் மாறி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைதான் மணல் கசடுகளை முழுமையாக அகற்றி சாக்கடை கழிவுகளை வெளியேற்றி கால்வாயை ஒட்டிய அனைத்து பகுதியிலும் குழாய்களை அமைத்து அதற்கான பணிகளை என்பது மேற்கொள்வதற்கும் மழைக்காலங்களில் கால்வாயில வெள்ள நீரை எளிமையாக கடல் நீரை கலக்கக்கூடிய வகையிலும் மற்ற நேரத்தில் தேக்கி வைத்து அதற்கு பணிகளை மேற்கொள்வதற்கும் திட்டம் என்பது கொண்டு வரப்பட இருக்கிறது. குறிப்பாக பக்கிங்ஹாம் கால்வாயை ஒட்டி இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தது போல படகு நிலையங்கள், பணிமனை அமைக்கக்கூடிய பணிகள் மற்றும் படகு நிலையங்களை ஒட்டி பூங்காக்கள், அமரும் இடங்கள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்வது தொடர்பாகத்தான் தற்போது அந்த விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கான அந்த ஒப்பந்த புள்ளி என்பது கோரப்பட்டிருக்கிறது. குறிப்பா இதே வழித்தடத்துல பல பகுதிகளில் MRTS ரயில் சேவை வழித்தடமும் செயல்பட்டு வருவதால அந்த வழித்தடத்துக்கு கீழே பக்கிங்ஹாம் கால்வாயில இந்த திட்டத்தை எப்படியாக செயல்படுத்துவது என்பது தொடர்பாக பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கான அந்த ஒப்பந்த புள்ளி என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து மத்திய அரசு நிதி பங்களிப்போடு கொச்சியை போல சென்னையிலும் இந்த வாட்டர் மெட்ரோ திட்டத்தை கொண்டு வருவதற்கான அந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.